நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். ஓம் கணபதி தவாமஹே கவிஞ்ச வீணாம் உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணாம் பிரம்மமஸ்து. ஓம் ஸ்ரீ மகாகணபதி பூஜிஞ்சயாமி. ஓம் கந்தவிதாஷ்டயாமி அர்ச்சனாம் செய்யாமி. பரோபித லக்ஷ்மி, லக்ஷ்மி, டாக்டர் வச்ச இடத்துல இருக்காத. இங்க இருந்து விபூதி டப்பா எங்க? இதோ இங்கே இருக்கே. ஓ, இங்க இருக்கும். ஆமா, கணபதி ஹோமத்துக்கு வேண்டிய சாதன சர்டிஃபிகேட் கொடுத்தியா? எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். உங்க கூட 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நேக்கு தெரியாதா? சாஸ்திரியே கணபதி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. சித்ராவை மாப்பிளையும் வராளும் வந்து கொண்டே இருக்காங்க. விக்ரம் பிரசாத் கழிச்சாச்சா? விக்ரம் குளிச்சாச்சு. பிரசாத் பல் தேய்ச்சிட்டு இருக்கா. சரி, நேரம் வருது. இன்னைக்கு ஒரு கப் காஃபி கொண்டா, ஹோமத்தில் உட்காந்தா அப்புறம் எழுந்திரிக்க முடியாது. சரி 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 வா. அம்மா, அப்பா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பாத்தியா, மாப்பிள்ள தயாரா வந்துட்டார். அவருக்கு சேர்த்து காஃபி எடுத்துட்டு வா. அம்மா. வாக்கா. என்னடா பிரசாத், இப்பதான் குளிச்சுட்டு வரியா? உங்க அத்தை பேர் 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆயாச்சு தெரியுமா? நீ இந்த மாதிரி இருந்த அப்புறம் அவருக்கு கோவம் வரும். சீக்கிரமா ரெடி ஆகுடா. வந்ததும் ஆரம்பிச்சிருவா. தானும் நிம்மதியா இருக்க மாட்டா, மற்றவாளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. இந்தாங்கோ. வாங்கக்கா, வாங்க தம்பி. அம்மா, நான் கிளம்புறேன். விக்ரம், நீ வெளியே போறியா? இன்னைக்கு நான் மாத்திர கணபதி பூஜை, நீ இருக்க வேண்டாமோ? ஆமாம், நான் மறந்துட்டேன். நீ பிராமண குலத்துல பிறந்தவன், அதாவது ஞாபகம் இருக்கா இல்ல அதுவும் மறந்து போச்சா? சரி சரி, பேண்ட் ஷர்ட் கட்டிட்டு மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு வேஷ்டி கட்டிண்டு வா. இல்லைம்மா, நான் இன்னைக்கு போயே ஆகணும். இன்னைக்கு எப்படிட போக முடியும்? நான் மாத்திர பூஜை இருக்கேன். அம்மா, ஊனம் முற்றுவே 4 பேர் பசுத்திற்காக வருவா. நான் தான் அவளுக்கு பசுத்திருப்பி பண்ணணும். கூட ஒர்க் பண்ணுறோன்னு வரல. இப்போ நானும் போகலன்னா அப்புறம் டாக்டர் என்ன தான் திட்டுவார். என்னடா விக்ரம் பேசுறேன்? கணபதி பூஜை விட்டுட்டு போறதா? என்னம்மா நீ? லீவ் போறதா முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்க லீவ் போட்டா அப்புறம் டாக்டர் கத்துவா, மெமோ வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னடா குரலை உயர்த்தி பேசுற? அவன் தாயார், கொஞ்சம் மரியாதை இருக்கட்டும். இல்லைப்பா, நான் குரலை உயர்த்து பேசல. அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. யாருக்குடா புரியல? உனக்கு தான். பிராமண குலத்துல பிறந்துட்டு எதையும் சரியா செய்யறது இல்ல. தினம் சந்தியாவந்தனம் பண்றியா நீ? ஏன்னா விக்ரம் அப்பாட்ட நன்னா மாட்டின்ட்டான். ஆமா ஆமா, தினம் காயத்ரி மந்திரம் சொல்லணும். சொல்றியோ நீ? மாமா, முதல்ல அவனுக்கு காயத்ரி மந்திரம் தெரியுமான்னு கேளுங்க. அப்படி சொல்லுங்க. அவர் ஏன்டா முறைக்கிற? அவர் சரியா தான் கேட்டார். அவர் தினசரி ஆபீஸ் போகலையா? மாசம் மாசம் சம்பளம் வாங்கலையா? நீ கூட லீவ் போட்டு தான் வந்திருக்கார். நீ சந்தியாவந்தனம் பண்றதில்ல, காயத்ரி மந்திரம் சொல்றதில்ல. சரி, வருஷத்துல ஒரு நாள் நம்ம ஆத்துல ஹோமம் நடக்கிறது, இதுக்காவது இருக்கலாம் இல்லையா நீ? சரி சரி, அவன் தெரியாமலே பேசிட்டா, விடுங்கோ. ஏப்பா, பூஜை முடிச்சு சாப்பிட்டுட்டு நீ வேலைக்கு போ. இல்லம்மா, அவங்கெல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஊனமத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்காம திருப்பி அனுப்புறது தப்புமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆத்துல கணபதி ஹோமம் வேண்டான்னு சொல்றிய? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லப்பா. கணபதி ஹோமம் நடக்கட்டும், நான் போய் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமா வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு நேரங்காலம் இல்லையாம்மா? சாஸ்திர சம்பிரதாயம் உள்ள இந்த ஆத்துல இப்படி ஒருத்தன் எனக்கு பிள்ளையா பிறந்தது நான் செஞ்ச பாவம். அப்பா, தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. நான் ஒன்றும்
செய்யக்கூடாத பெரிய தப்பு எதுவும் செஞ்சுடல. இதுவே நான் ஒரு ரயிலில் பயணம் செய்ய வேண்டி இருந்திருந்தாலோ இல்லை ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த கணபதி ஹோமத்தில் என்னால் கலந்துருக்க முடியுமா? அப்பா, நான் பக்தியை அவமதிக்கல, ஆனா கடமை, மனிதாபிமானம் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன். நான் ஒன்றும் இதை வேணும்னே செய்யலப்பா. தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் போறேன்னு சொல்றேன். கெட்டதுக்கு வளைஞ்சு கொடுத்தா அது தப்பு, நல்லதுக்கு துணை போனா அது தப்பு இல்லை. விக்ரம், இப்படி ஒரு முக்கியமான நாள்ல அப்பா மனசை புண்படுத்துறியடா. இப்படியெல்லாம் பேசி அப்பாவை சோப்படிக்காதீங்க திம்பேர். என்னடா பேசுற நீ? அவர் நம்ம பார்த்து மாப்பிள்ள, அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல பெரியவாளை மதிக்க கத்துக்கோ. அம்மா, அப்பா, ஆசா, ஆண்டவன் இந்த 4 பேருக்கு அப்புறம் தாண்டா மத்தவா எல்லாரும். புரியுறதா? அப்பா, ஊனமுற்றவங்களுக்கு செய்யற சேவை தான் நான் கடவுளுக்கு செய்யற பூஜையா நினைக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொன்ன அதே பெரியவங்க தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் மதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வரமா. பத்தியாடி என்ன என்ன பேச போறான் பத்தியாவே? என்ன மாமா இது உணர்ச்சி வசப்பட்டு உடம்புக்காக பேசாம இருக்க, கோபத்துக்கு வாங்க. ஆமாப்பா, வீட்ல ஏறிட போறது. இல்ல அவன் சொன்னா கேளுங்க, வாங்க. ஐஷன் வாங்க. ஆமா வாங்க, பேசாம வாங்கம்மா. அம்மா, என்ன பிரசாத்? அண்ணா சொல்றது சரிதாம்மா. பிசியோதெரபிக்கு நோயாளிகள் வரும்போது யாரும் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் அவனை கேட்க மாட்டாளா? அதுக்காக ஆத்துல நடக்கிற பூஜை நிறுத்த முடியுமா? பெத்த புள்ளைய மாப்பிள்ளைக்கு முன்னாடி அப்பா இப்படி அவமானப்படுத்தி பேசுறது சரியில்லைம்மா. இதை பாரு பிரசாத், இந்த ஆத்துல உங்க அப்பாவுக்கு எதிராக எந்த குரலும் எழுப்பக்கூடாது. புரியுறதா? வா, ஹோமத்துக்கு போலாம். மாமியா உட்காருங்க. पवित्रधारणां करिष्ये। ओम शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। மசில் நல்லா லூஸாக வச்சுக்கப்பா. ரிலாக்ஸ். குட். ஓகே. दुरिदक्ष परमेश्वरः प्रीतीर्थं मध्य ब्रह्मण द्वितीय परादे श्री நெய் மனம் மூக்க தொலைக்கிறது. நீக்கு மட்டும் என்ன மூக்குல வேர்த்துடுத்தோ? டோன்ட் வரினா, முடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். வலிக்குதா? ஃப்ரீயா விடுமா? ओम वक्रतुंडाय धीमहि धियो यो येन प्रचोदयात्. ओम अग्निये स्वाहा अग्नितमेमाम्. ओम शांति शांति शांति. ஜெயா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் வந்து இந்த கீரையை ஆஞ்சி கூட. ஏண்டி, நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், அப்படி அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? ஏண்டி, இப்ப எதுக்காக நீ கையில மருதாணி வச்சுக்கிட்டு இருக்க? ஏன், இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் பார்க்கணுமா என்ன? என்ன நீ குதர்க்கமா பேசுற? அங்க அடுப்படியில நான் மட்டும் தனியா கடந்து சாகுற. கூட மாட வந்து கொஞ்சம் ஒத்தாசி பண்ணணும்னு நினைப்பு இருக்கா? ஆமா, இருக்கிற 4 பேருக்கு விருந்தா வைக்க போற. நீ வைக்கிற தண்ணி குழம்புக்கும் கீரை மசியலுக்கும் 10 பேர் வந்து அடுப்படியில வேலை பார்க்கணுமா? இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்குதே, அதுவே வசதி. இதுக்கு மேலேயும் ஆசைப்பட்டோம்னா அது மகா பாவம். எப்பவுமே நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்கணும்டி, அப்பதான் இந்த வாழ்க்கை வசத்தின்னு புரியும். ஓஹோ, கீழே இருக்கிறவங்கள பார்க்கணுமா? நமக்கு கீழே ஆள் இருக்கா என்ன? தரதா இருக்கு, அதை உடைச்சுக்கிட்டு பூமி கடியில தான் போய் பார்க்கணும். ஜெயா, ரொம்ப அழுத்துக்காது. நாம ஒரு வீட்டுல இருந்துகிட்டு மானமா ஒரு புடி சோறு சாப்பிடுறோமே, அதையே வசத்தின்னு நினைச்சுக்க. சோறு பிச்சை எடுத்தா கூட தான் கிடைக்கும், போதும்னு இருந்துருவியா? அது ஒரு வாழ்க்கையா? அம்மா, பழாப்பழம் வேணும்னு நினைச்சாதான் சாத்துக்குடியாவது கிடைக்கும். ஆசைப்படும் போதே எலுமிச்சம்பழம்னு நினைச்சா சுண்டக்காய் கூட கிடைக்காது. இப்ப உனக்கு இந்த வீட்டுல என்னடி குறைச்சல்? என்ன குறைச்சலா? மாளிகையா கட்டி வச்சிருக்கீங்க. இருக்கிறதோ வாடகை வீடு, வீட்டை சுத்தி நாத்தம். கார்பரேஷன் லாரி மட்டும் வாரத்துக்கு 2 தடவை வரல,
அவ்வளவுதான், இந்த வீட்ல இருக்கவே முடியாது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். 2 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சீங்க? எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கே தெரியல. சொன்னா மட்டும் கோவம் வந்துருது. என்னடி பண்ண சொல்ற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்ப கூட பாரு, காலையில போனவரு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. இப்படி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு இத்தனை காலம் எப்படிதான் நீ குப்பை கொட்டினியோ? ஏயா அறிவு இருக்கா? ரோட் ஓரமா நடக்கிறது விட்டு போட்டு இப்படி நடு ரோட்ல நடந்து வர? ஏய், நான் நடந்து போறேன்னா என் சைக்கிள் உங்க கண்ணு தெரியல. பிரேக், டைனமோ லைட், பெல் சதை கேட்குறியா? கிளைன் 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 கிளைன். டயர் இருக்கு. குடிகாரனுங்க உங்களால தான் என் நாடு கெட்டு போச்சு. என்ன மாதிரி ஆளுங்களால நாடு கெட்டு போச்சா? எலெக்ஷனில் ஓட்டு போட்டதுக்கு அடையாளமாக வச்ச மை அழியறதுக்குள்ள இன்னொரு எலெக்ஷன் வந்துடுது. அடிக்கடி அரசாங்கத்தை கவுக்குறாங்க பார், அவங்களால தான் நாடு உருப்படாமல் போகுது. விரல்ல புள்ளி வைக்கவே இடம் இல்லை. வேகமா இல்லை? யோ பயா, இப்போ என்ன பேக் எடுத்துன்னு எங்கே அவசரம் போகிறேன்னு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சியே வந்தது. சத்தியமா நான் காரணம் இல்லை, என்னை விட்டுருங்க. எல்லாருக்கும் வேண்டாம் அவ்வளோ பயம். புனர் பூசம் பூசம் ஆயிலும் தனநாசம். சார் நீங்களா? ஏன் சார் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல அலையிறீங்க? வாங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். நீ யாரு சார்? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஆமா, நான் பெரிய பப்ளிக் ஃபிகர். நீ யாரு? சார் நான் உங்க பொண்ணு காயத்ரி வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். என் பேர் கிஷோர். என்ன எல்லாரும் ஜோசியர் கிஷோர்னு சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரியே குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உடம்பு கெட்டு போயிடும், மானம் போகும், குடும்பம் சீரழிஞ்சிரும், கடைசியில் நடு ரோட்ல போய் நிற்பீங்க சார். இப்பவே நடுத்தேர்ல தானே நினைக்கிறேன். எனக்கே ஜோசியமா? ஆமா, இதை சொல்ல ஜோசியமா தேவை? உங்க தலையெழுத்த உங்ககிட்ட இருந்து வர்ற வாடையே சொல்லுமே. சார் உண்மையிலே ஜோசியம் பாப்பேன்னு என் இறந்த காலத்தை பத்தி சொல்லு. இது கை ரேகை பாப்பியா? கொடுங்க. எங்க ரேகையே இல்லைன்னு பயப்படுறியா? எல்லாம் மாணிக்க ஒயின் ஷாப் கிளாஸ்ல தான் இருக்கும். பாக்குறேனே, காட்டுங்க. சூரியமேடு, சுக்கிரமேடு, சனிமேடு, புதன்மேடு. இவ்வளோ மேடு இருக்கிறதுக்கு இதுனா நம்ம ஊர் ரோடா? அப்படியே சூளமேடு எங்க இருக்குன்னு பாரு, அங்கதான் போனோம். மப்புல வழி தெரியல. கிண்டலா? ஏன் ஜோசியத்துக்கே கிண்டலா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, ஒழுங்கா பார்த்து போங்க. நான் சொன்ன ஜோசியம் லைஃப்ல முதல் தடவை இப்படியா பலிக்கணும் சார்? சார் ஐயோ சார், சார் எழுந்திருங்க சார். ஐயோ ரத்தம் வருது சார். சார் பக்கத்துல நர்சிங் ஹோம் எங்க சார் இருக்கு? இங்க தான் சார் இருக்காங்க. தூக்குங்க தூக்குங்க சார், தூக்குங்க சார்.
டாக்டர் நான் போதையில் இருக்கேன்னா நீங்கள் போதையில் இருக்கீங்களா? ஏன் இல்லாத தலைமுடியை இந்த வாரு வாடுறீங்க? நான் எப்போவுமே ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ முதல்ல நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டராக பாருங்க. டாக்டரும் மனுஷன்தான். நான் எவ்வளோ தண்ணி அடிச்சாலும் தெளிவாக இருப்பேன், ஆனால் தண்ணி தான் தெளிவாக இருக்காது. நீங்கள் பேஷண்ட், அதிகம் பேசக்கூடாது. ஆமாம் நான் பேஷண்ட்டு, ஆனால் என் பேச்சை கேட்குற பேஷன்ஸ் தான் உங்ககிட்ட இல்லை. முதல்ல சொன்னது நோயாளி, இப்போ சொன்னது பொறுமைசாலி. புரியுதா? பேஷண்ட்டு பேஷண்ட்ஸு இந்த வார்த்தை ஜாலம்லாம் எங்கிட்ட வேண்டாம். எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். இங்கிலீஷ் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம நாட்டில் பல பேருக்கு இங்கி தான் தெரியலையே. ஆமாம், உங்களுக்கு போதையில் ரோடே தெரியல. சிஸ்டர், அந்த 14வது பேஷண்ட்டுக்கு ஐவி தந்தாச்சா? ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சா? எஸ் டாக்டர். ஊசி போடுவீங்க, ஸ்கேன் எடுப்பீங்க, பணத்தெல்லாம் கறந்துடுவீங்க. என்ன பேசுறீங்க டாக்டரை வச்சுக்கிட்டு? என்னவா மிரட்டுற? உண்மையை சொன்னால் கோவம் வருது இல்லை? ஸ்கேனு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம். சுண்டு விரல் வலிக்குதுன்னு எவனா வந்தால் கூட கோழி அமுக்கிற மாதிரி அப்படியே அமுக்கி அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு எழுதி கொடுத்து பணத்தை வசூல் பண்ணுவீங்களே. அவனும் எடுத்துகிட்டு வந்துடுவான். இங்கிலீஷில் புரியாத வியாதி பேர் சொல்லி அவனை பயமுறுத்தி அவன் அதிலே பாதி செத்துருவான். போதா குறைக்கு தலைமாட்டில் நீல கலர், சிவப்பு கலர், பச்சை கலர்னு மிஷின் வச்சுருங்க. அதை பார்த்து அந்த பயத்துலேயே அவன் போய் சேர்ந்துருவான். ரொம்ப அதிகம் பேசுறீங்க. சும்மாரி தாயி, அந்த காலத்தை நாடி பிடிச்சி வியாதி சொல்லுவாங்க. கண்ணு சுருக்கத்தை பார்த்து மருத்துவம் செய்வாங்க. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிஷின் வாங்குறீங்க. அந்த செலவெல்லாம் யார் தரல கட்டுறது? எங்களை மாதிரி எழுச்சம் வாங்கி தரல தானே? டாக்டர் முதல்ல இருந்தாலும் கழுத்து பிடிச்சி வெளியே தரணும். கொஞ்சம் இருமா, பொறுமையாக சொல்லி புரிய வைப்போம். இவரை மாதிரி நிறைய பேர் அறியாமையில் சிக்கிக்கிட்டு டாக்டருக்கு அநியாயமாக பணம் சம்பாதிக்கிறதா பேசிக்கிறாங்க. இல்லையா பின்ன? சார், அந்த காலத்தில் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை. அதனால் சாவோட எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தது. ஆனால் இப்போது மருத்துவ விஞ்ஞானம் ரெண்டும் நல்லாவே வளர்ந்துருக்குது. எந்திரங்களை வாங்கி போடுறது உயிரிழை காப்பாற்றத்தான். இப்போ சாவோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்குது. எந்திரங்களை வாங்கி போட்டு எல்லா பரிசோதனையும் பண்ணினா தானே என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்காமல் என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி டாக்டர்கள் அனாவசியமெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. குட் லெக்சர். டாக்டர் கொஞ்சம் இருங்க. சாவோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சி போச்சா? நிச்சயமா. அதனால் மக்கள் தொகை கூடி போச்சே. பணவீக்கம் அதிகரிச்சிடுச்சு, பசி பட்டினி பெருகிடுச்சு. இதை தடுக்க என்ன பண்ண போறீங்க? என்ன சார் இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க? சரி, ஐவினா என்ன? இன்ட்ராவென்ஸ் இன்ஜெக்ஷன், அதாவது நரம்பு ஊசி. அதான் இல்லை மிஸ்டர், இது ஹாஸ்பிட்டல், இங்கே நான் டாக்டர். எனக்கு தெரியாத ஐவினா என்னன்னு. யாரோ இறக்கப்பட்டு உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நாங்களும் பரிதாபப்பட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே போகிறீங்களே. இதுக்கு மேலே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தெளிவேன். ஜாக்கிரதை. ஜெயிலுக்கு போனால் கூட அங்கேயும் நியாயம் தான் பேசுவேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வா வா காயத்ரி, காயம் ஒன்றும் பெருசா இல்லை. இந்த டாக்டருங்க டார்ச்சர் தான் தாங்க முடியல. சும்மா இருங்கப்பா டாக்டர். அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, மருந்து கொடுத்துருக்கு, ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. இவருக்கு வியாதியே இவருடைய வாய் தான். அந்த வாய் பேசாமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும். அந்த வாய் மூடலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். ஐயா டாக்டர் ஐயா. ஐயோ அப்பா அப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? டாக்டர், இவர் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவரை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமா? நீங்கள் தாராளமாக கூட்டிட்டு போகலாம். சிஸ்டர், அந்த பில்லெல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள். நீ டாக்டர் கிட்ட மன்னிப்பு கேட்ட, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்கு வைக்கப்படணும்? அவன் உண்மையை பேசுவேன். அந்த உண்மை வெளில வர்றதுக்கு ஒரு ஃபுல்லு வேண்டியிருக்குது. அப்பா பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு வம்பு இழுக்கிறதே வேலையா போச்சுப்பா. நாங்க மேடம் பில்லு. கொடுத்துருவானுங்களே. சில நர்சிங் ஹோமும் சில நர்சரி பள்ளிக்கூடங்களும் முகமுடி மாட்டாத கொள்ளைக்காரனுங்க. என்ன சிரிப்பு? வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பெட்ஷீட்டு, போர்வை, தலைகாணி இதெல்லாம் வாஷ் பண்ணுங்க. ஒரே கப் அடிக்குது. உங்க மேலதான் சாரைய கப்ப அடிக்குது. போதுமா? வாங்கி கட்டிட்டீங்களா? ஏந்திரிங்க.